மன்னிப்பு கேட்க தயங்குகிறாரா இர்ஃபான்? அதாவது பிரபல யூடியூபர் இர்ஃபான் அண்மையில் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். தன்னுடைய கருவில் இருக்கக்கூடிய சிசுவுடைய பாலினம் என்ன அப்படின்றது வெளிப்படுத்திய விவகாரம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இந்த விவகாரம் சுகாதாரத்துறை கவனத்திற்கு போய் அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இது ஒரு சட்டத்தை மீறிய செயல் அப்படின்றது அந்த நோட்டீஸுடைய சாராம்சம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறிந்து வெளியிடுவதற்கான சட்ட வாய்ப்புகள் என்பதன் இல்லை. அவர் வெளிநாட்டில் அதை கண்டறிஞ்சாலும் கூட வெளியிட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா. இதன் காரணமாக மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலும் கூட அதற்கு பிறகு சுகாதாரத்துறை அவர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தான் மன்னிப்பு கோருவதாகவும் சுகாதாரத்துறையிட்ட தெரிவித்ததாக தான் தகவல் வெளியாச்சு. ஆனால் எப்படி மன்னிப்பு கேட்டார், யார்கிடம் கேட்டார் அப்படின்ற விவரங்கள்ல இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு அதனை வெறும் மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையில் கடந்து போய்விடுமா? ஒரு சாமானியருக்கு இது மாதிரியான ஒரு சிசுவில் இருக்கக்கூடிய பாலினத்தை முன்கூட்டியே கண்டறிந்து ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு சலுகை அப்படின்றது கொடுக்கப்படுமா அப்படின்றது தான் பொதுவெளியில் இருக்கக்கூடிய கேள்வி. நேற்றுக்குள்ளாக 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோ வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் சொன்னதா சுகாதாரத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான மன்னிப்பு வீடியோவும் கேட்கப்படலை, அந்த வீடியோவும் அப்லோட் செய்யப்படலை அப்படின்றது அவரோட பக்கத்தில் பார்க்கும்போது தெரியுது. அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக வேற ஒரு உணவு தொடர்பான ஒரு வீடியோ அப்படின்றது அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு சர்ச்சைக்கு காரணமான அந்த வீடியோக்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட சுகாதாரத்துறையுடைய நடவடிக்கை அப்படின்றது ஒருதலை பட்சமாக இருக்குது, பாரபட்சமாக இருக்குது அப்படின்றது தான் மிக முக்கியமான கருத்தாக இருக்குது. இது அடுத்ததாக எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதான் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பார்த்த